அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பர்களே 5643 ஓகேங்களா. 5643 நம்ம வந்து நேற்று நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து 6563 ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம போஸ்ட்டில் கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதில் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 3 அல்லது 6 அப்படி டேரெக்டாகவே வந்து அதாவது 3 வந்து சி போர்ட்லேயும் 6 வந்து ஏ போர்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்திருக்கு. நம்ம நேற்று வந்து ஜஸ்ட்டு எடுத்ததில் நம்ம என்ன மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 65 அப்படியே பரட்டி 56 ஆகும். இந்த 3க்கு 3 அப்படியே வந்து இந்த 6க்கு மட்டும் 4 வச்சுருந்தா நம்மளுக்கு 4D டேரெக்டாகவே வந்திருக்கும். நம்ம அதில் தான் போர்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இவ்வளோதான், போர்டில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. சரி நம்மள இதே மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி கேரளா மற்றும் டியர் நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி அப்படிங்கும்போது இதுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்தால் அது என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். அது என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள் 4960. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 3, 9க்கு 0, 6க்கு 4, 0க்கு 5. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது என்ன, இது எத்தனாம் தேதி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு கூட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 26, 27 சாரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன். அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட்டு, அதாவது போன மாதம் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேதி 26, 27 ஓகேவா, ஆகஸ்ட் மாதம். சரிங்களா. சரி, இப்போ நம்மளுடைய கணிப்பில் நம்ம சொன்ன மாதிரி அந்த தேதி வயசு கொடுத்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தேதியை சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்த இந்த 40-14, அதாவது சொல்லப்போனால் இந்த 40-14 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது, இது என்ன தேதி அப்படின்றத பார்த்துருவோம். 40-14 ஓகேங்களா. இது லாஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு இது ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு 26, 27 அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி, சாரி இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, ஆகஸ்ட்டில் 2, 3 ஓகேவா. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த 22-94 அப்படிங்கிறது என்ன தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும். ஸோ நம்மளுக்கு டேட் வைஸ் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து 26க்கு 27, இது வந்து 2க்கு 3, இது வந்து 9க்கு 10. இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. சரி, இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 56, 43ங்களா. ஸோ இது வச்சு நம்ம வந்து கேசிங் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லுவோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லாமல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரி பாருங்கள், இப்போ வந்து இந்த 4960 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5613 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துலையே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4க்கு 3 வருது. சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 3 வருது. ஓகேங்களா. இந்த இடத்துல 4க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து நான் இந்த இடத்துல தனியாக எழுதிக்கிறேன். 56, 43ன்னு சும்மா எழுதிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 4க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்தா 5க்கு 4 ஓகேங்களா. அதே மாதிரியே இந்த இடத்துல 9க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 6 ஓகேங்களா. ஏ போர்டில் 6, 9க்கு 0 அப்படின்னா ஏ போர்டில் 6க்கு வந்து 7 ஓகேங்களா. அதே மாதிரியே நம்மளுக்கு பி போர்டில் 4 அப்படிங்கும்போது 6க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து 2 ஓகேங்களா. அப்படியே நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு நம்மளுக்கு 5, 0க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு இதில் கிடைக்கக்கூடியது 4708 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதையும் ஒரு பக்கம் நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா. 4708 நம்ம ஏற்கனவே அந்த ரிசல்ட்டை நம்ம தனியாக எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். 4708 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன்.
ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 4014 அப்படிங்கும்போது இந்த 4014 இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 4014 அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4014 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு நம்மளுக்கு வந்து 5க்கு 4க்கு 7 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 8. அதே மாதிரியே 0க்கு வந்து நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 4க்கு 7னா 5க்கு 8. அதே மாதிரியே 0க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ஏ போடல 6. 0க்கு 5 அப்படின்னா 6க்கு வந்து என்ன வருதுன்னா 1 வருது. அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6க்கு 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னா 0க்கு 5 அப்படிங்கும்போது 6க்கு 1 வருது. 1க்கு 8 அப்படிங்கும்போது 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் நேற்று வந்து 4 அப்படிங்கும்போது 1 வருது. ஸோ 1 நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4க்கு 4 அப்படிங்கும்போது நேற்றுக்கு சி போர்டில் நம்மளுக்கு 3க்கு 3 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 8112. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் 8113. ஓகேங்களா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 25 2க்கு 5 2க்கு 9 9க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 56 அப்படிங்கும்போது 2க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 5னா 6க்கு வந்து என்ன வருது அப்படிங்கிறது தான் நான் பார்ப்போம். நானும் இந்த சார்ட்டில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த பவர் சார்ட் வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க. 2க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 8 வருது நண்பர்களே. ஓகேவா, 8. 2க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 9னா 6க்கு 3 வருது. அதே மாதிரியே 9க்கு 9 அப்படின்னா நேற்று நம்மளுக்கு போர்டில் வந்து பி போர்டில் 4. 4க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 4. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 5னா 5க்கு 8, 2க்கு 9னா நம்மளுக்கு வந்து 6க்கு 3, 9க்கு 9னா நம்மளுக்கு 4க்கு 4, 4க்கு 5னா நம்மளுக்கு 3க்கு வந்து 4 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் வந்து நம்மளுக்கு நேற்று 3 தான் வந்திருக்கு. நம்மளுக்கு பெண்டிங் நம்பராக இருந்தால் சி போர்டில் 3 இறங்கிடுச்சு. அப்படிங்கும்போது 3 + 1 4. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 56 43 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்த ரிசல்ட்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம நேற்று வந்து ரிசல்ட்டை மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு 3 செட்டு வருது. அப்படிங்கும்போது 8113, 8344, 4728 உங்களுக்கு புரிஞ்சது நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி இப்போ 4 டேஸ் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி அப்படிங்கும்போது இதுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்தால் அது என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல காமிச்சிருவோம். 56 43க்கு நம்ம எடுத்தது 3 செட்டு தான். அதாவது 47 28, 81 13, 83 44. சரி, இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தான் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தான் இந்த 2 ரிசல்ட்டுக்கு சென்டரில் என்ன ரிசல்ட் இருக்கோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு அன்றைக்கி வந்து 112க்கு வந்து 002 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகுது அன்றைக்கி வந்துச்சு. சரி, இப்போ இதுபடி நம்ம கணக்கில் நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னா, சரி போர்டு வைஸ் இப்போ கொடுத்துருவோம். டி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6க்கு வந்து ஏ போர்டில் நம்மளுக்கு நேற்று வந்து 6 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 6க்கு வந்து 8. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து
4 4க்கு வந்து 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 3க்கு வந்து 1. ஸோ 811 அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8700 அப்படி சொல்லிட்டு வரணும். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறது ஏன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் அப்படியே மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்துச்சு, அதே பேட்டர்னில் ஒரு செட்டு, அவ்வளோதான். ஸோ 8811 8700 உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா பாருங்கள், ஓகேவா? 8700 ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பராக நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சப்போர்ட் நம்பரில் வந்து நம்மளுக்கு 472 834 சரிங்களா? 834 344 அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ இதுலேயே நம்ம வந்து உங்களுக்கு பிசி எங்கேயும் இதுலேயே நான் வந்து இன்ஃபார்ம் சொல்லிடுறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொடுக்குறது இல்லாமல் அப்படின்னு தனியாக வந்து சேர்த்துக்கணுன்னா பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபியை பொறுத்த வரைக்கும் அதையும் இங்கேயே சொல்லிடலாம். ஏபியில் வந்து நம்மளுக்கு 181 அப்படி இல்லைன்னா 70. சரி, அப்படியே ஏசியை இந்த இடத்துலேயே பார்த்துருவோம். ஏசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 181 இல்லைன்னா 70 அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ஏசி ஏபி அதே மாதிரியே சப்போர்ட் நம்பராக இந்த இடத்துல இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் காமனாக நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் 1 8 அவ்வளோதான். பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இனிமேல் டியர் 8 மணிக்கு மெம்பர்ஷிப்புக்கு, அதே மாதிரி கேஎலுக்கு வந்து 2 மணிக்கு மெம்பர்ஷிப் வீடியோ தனியாகவே நம்ம கொடுத்துருவோம். இந்த டியர் 8 மணிங்கிறது நம்மளுக்கு 6:30 மணிக்கு பப்ளிஷ் பண்ணலான்னு பார்க்குறேன். கேஎல் 2 மணிக்கு வந்து அந்த 2 மணிக்கு குயின் ரிசல்ட் வரும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய டைமில் நம்மளுக்கு 2 to 2:30 அதுக்கு ஒரு அதுக்குரிய வீடியோ தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கேன். இதுக்கு வந்து மினிமம் மெம்பர்ஷிப்பில் ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ அவங்களுக்குரிய கெஸிங்ஸ் தனியாகவே நம்ம கொடுப்போம். அது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டே பாருங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர் எல்லாமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தினசரி காலை சரியாக 10 மணிக்கு அல்லது 9:30க்குள்ளேயே நம்ம காலையில் தினசரி காலை வீடியோ வந்துடும். அதனால் மறக்காமல் ஸ்டே டியூன்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.